This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online application now available on Play Store and App Store. நம்ம இன்றைக்கி எது பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு சேமிப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னா நம்ம ஒரு நாளைக்கு இப்போது இந்த இயர் ஸ்டார்ட் ஆக போகுது, 25th இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இந்த இயர்லேருந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து அப் டு செகண்ட் டே, இப்போ +2, இப்போ செகண்ட் டே. இப்போ ஃபஸ்ட் டே 1 ரூபி, செகண்ட் டே 2, அடுத்து தேர்ட் டே 3 ரூபி, 4 ரூபி, இப்படி அப் டு +365 டேஸ்க்கு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். 365 டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 66,795 ரூபா நம்மளுக்கு வந்து சேவிங்ஸில் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கம்பல்சரி வந்து போடணும். ஒரு 200 அந்த மாதிரி போயிட்டா வந்து கொஞ்சம் நம்ம சிரமந்தான். இருந்தாலும் வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக இதை சேர்த்து வச்சோம்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதோட ஃபார்முலா SN = இப்போ என்னோட வேல்யூ வந்து என்ன தெரியுமா, 365. இப்போ n/2 × 1 + n. ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய வேல்யூ என்ன 365, நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். 365/2 இங்கே இன்டூவில் என்ன 1 + 365. இப்போது = 365/2 இன்ட்டு இது என்ன 365 + 1 366. இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 1 இது 1 கேன்சல் பண்ணால் இதில் 1 இருக்கும் மீதி. இங்கே அடுத்தது 8 2s are 16, 3 2s are 6. இப்போ 183. இப்போ நம்ம ஃபைனலாக 365 × 183 அப்படின்னு பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து 66,795 ருபீஸ். கன்ஃபார்மாக இதை கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இவ்வளோ அமௌண்ட் இந்த இயர் எண்டில் பார்த்திங்கன்னா 25th எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இந்த அமௌண்ட் இருக்கும். நான் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காக இது சொல்கிறேன்னா சேமிப்பு பற்றி, ஏன்னா வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியம் வந்து நம்ம சேமிப்பு தான். ஆனால் நம்மளுக்கு வந்து வர்ற 1 month சேலரி வந்து கரெக்டாக 1 month சேலரி வந்தால் நம்மளுக்கு 2 month சேலரி செலவாகுது. ஏன் இது பாரோ வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. என் லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் வீட்டில் எல்லோரும் நல்லா இருந்தால் ஓகே, அந்த மாதிரி வந்து இப்போ தோணுது. பணம் தானே, ஜஸ்ட் ஒரு காகிதம் தான். ஆனால் அதுக்கு வந்து நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையில். என்ன பண்ணுறது, இப்போது முதல் மாதிரி பண்டமாற்று முறையாக இருந்தால் பரவாயில்ல. அந்த காலத்துலேருந்தே வந்து எல்லோரும் எப்படி பண்டமாற்று முறை பண்ணி யாரும் காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ எல்லாரும் பணம் நாமளே ஒவ்வொருத்தரும் பணத்தை நோக்கி தான் ஓட வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையில். குழந்தைகளோட நம்ம வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறத விடவே பணத்தை நோக்கி மட்டும்தான் நம்ம எல்லோரும் ஓடிட்டுருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு காகிதம்தான். ஆனால் எல்லோரும் இப்போ யாரும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. ஒவ்வொருத்தரோட இது ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்லாம் இல்லை. அப்போல்லாம் ஒரு நல்லதுக்கு போனாலும் கெட்டதுக்கு போனாலும் எல்லோரும் சேர்ந்து போவாங்க. ஆனால் இப்போ கார் வச்சுருக்குறாங்கன்னா கார் வச்சுருக்கோமா, நாம் மட்டும் தெரியாமல் போயிட்டு வந்துடலாம், அவங்க நம்ம கூட வந்தால் நம்மளுக்கு ப்ரெஸ்டீஜு அப்படி போகுது. அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க, அடடே நாங்கள் மட்டும்தான் போனோம், சொல்லியிருந்தால் நீங்களும் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் நாம் திருந்தினா தான் இந்த கலியுகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியுது. அது எல்லாத்தையும் ஈசன் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.